ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணும்னா போதும், எல்லாரும் நான் வாரேன் நீ வாரேன்னு சொல்றாளுங்க. ஒருத்தையும் சரியான டயத்துக்கு ரெடி மட்டும் ஆக மாட்டாளுங்க. நானும் இவளுகளை மாதிரி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு தானே வரேன். வீட்டுல அப்படி என்னதான் வேலை இருக்கோ சமைக்கிறத தாண்டி. ஒருத்தியாவது வாராளுகளா பாரு. என்ன இன்னைக்குலயேக்கா ரொம்ப கோவமா இருக்கீங்க போல? இருக்காதா பின்ன? வாடி வனரோசா, ஏன் இம்புட்டு நேரம்? வீட்டுல வேலை இருந்துச்சுக்கா. ஆமாட்டி, உனக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தாங்க பாரு. ஊருக்கு புதுசா வந்திருக்கியே, உனக்கு கொடுக்க கூடாதுன்னு அவங்களுக்கும் தெரியல, அதுக்கு கிளம்ப கூடாதுன்னு உனக்கும் தெரியல. ஃபங்க்ஷன் சொன்னா போதும் பந்திக்கு முந்துங்கிற மாதிரி ஆளா கிளம்பிடு. ஏக்கா, இனிமேல் நான் இந்த ஊர்ல தானே இருக்க போறேன். நாளை பின்ன எனக்கு ஒரு ஃபங்க்ஷனா நான் உங்களை கூப்பிட வேணாமா? பின்ன கூப்பிட்ட வீட்டுக்கு போகாம இருந்தா நல்லா இருக்குமா? பரவாயில்லடி, பேங்குக்காரன் பொண்டாட்டிங்கிறத நல்லா நிரூபிச்சுட்ட. பிச்சைமுத்து சாரு இதுக்கு மொய் செஞ்சா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ஐயோ அக்கா, அவர்கிட்ட கேட்காமலா கிளம்பி இருக்கேன். பாத்தீங்களா ஏன் இவ்ளோ லேட் ஆச்சு? எல்லாரும் அப்பவே வந்திருப்பாங்கன்னு நினைச்சேனே, நான் தான் கடைசின்னு நினைச்சேன். பாத்தியா உன்னை பார்த்த ஞாபகத்துல மத்தவளுகளை பத்தி மறந்தே போயிட்டேன். பாத்தியா, ஊருக்கு புதுசா வந்த நீயே இவ்வளோ உடனே கிளம்பி வந்திருக்க. இங்கேயே கிடக்கிறாளுங்க. தெரிஞ்சவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஆளா போகணும்ன்ற அறிவே கிடையாது இவளுக்கு. சரிக்கா, பாத்துக்கலாம். பார்க்க ரொம்ப அழகா பொண்ணு மாதிரி ரெடியா இருக்கீங்களே. நெக்லஸ் ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. அதுவாட்டி எங்க அப்பா வீட்டுல கல்யாணத்தப்ப எனக்கு போட்டது. என் புருஷன் இருக்காரு, அவர் வாங்கி கொடுத்தது ஒண்ணு இவ்வளவு பெருசாலாம் இருக்காது டி. சும்மா சொல்லக்கூடாது, நகை போட்டோன்னே மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்கக்கா. பாத்தியா நீ நல்லா ஐஸ் வைக்கிறடி. 4 முடியை இழுத்துட்டு வர்றதுக்கு உனக்கே இவ்வளவு நேரம் ஆயிட்டு. இன்னும் மத்தவளுகளை என்ன செய்யறாளுங்கன்னு தெரியலையே. அதோ அங்கிருந்து நம்ம மகேஷக்கா வர்ற மாதிரி தெரியுது. என்னங்க? சரிங்க மறக்க மாட்டேங்க. ஏங்க? அங்கதான் கிளம்பிட்டேங்க, போயிட்டு இருக்கேங்க. என்னக்கா இது திரும்ப போன் வந்துகிட்டே இருக்கு போல? வேற யாரு? அவ வீட்டுக்காரத்தான் இருக்கும். அது எப்படி எனக்குலயேக்கா? யாருகிட்ட பேசுறேன்னு பார்க்காமலே சரியா சொல்லிட்டீங்க. அதானே. அடியே 4 முடி, நீ இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்க. இவ கூட நாங்க எத்தனை வருஷமா குப்பை கொட்டுறோம். இவ சரியான மேக்கப் பைத்தியம். ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனானா மேக்கப் போடுறவ நிறுத்தவே மாட்டா. எது வரேன்னா ஃபங்க்ஷன் முடியுத வரேன்னா பாத்துக்கையேன். என்னக்கா இப்படி சொல்றீங்க? அதான் ஃபங்க்ஷன்னா இவ வீட்டுக்காரு ஒண்ணுக்கு 10 தடவை போன் பண்ணி தயவு செய்து ஃபங்க்ஷனுக்கு போடி, மேக்கப்பை முடிச்சிட்டியான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்ப கூட அதுக்கு தாங்க கால் பண்ணி இருந்தாரு. அதான் அன்னைக்கிலேக்கா பக்கமா வந்துட்டேன்னு சொன்னோடனே தான் போனை கட் பண்ணிருக்காருக்கா. அன்னைக்கிலேக்கா மட்டும் இல்லன்னா இந்த தெருவுல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதே ரொம்ப கஷ்டம் போல தெரியுதே. ஃபங்க்ஷன்லாம் நடத்திடுவாங்க, பட் நாங்க தான் யாரும் போய்க்க மாட்டோம் இவங்க இல்லன்னா. சும்மா புளிக்கு தள்ளாதீங்கடி, வந்தது லேட்டு, இதுல வாய்க்கு வக்கனையா பேசிக்கிட்டு வேற இருங்க. ஆமா, வேற யாரையும் காணோம். அதோ நயன்தாரக்கா வர மாதிரி இருக்கு. அட மெல்ல நடமே நீ என்னாகும். ஆமா இதை விட மெல்ல நடுங்க, தரைக்கு வலிச்சிரும், இல்லன்னா செருப்பு தேஞ்சிரும். ஏண்டி என்னைக்கிளி இப்படி கோச்சிக்கிற? பின்ன என்னக்கா, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணும்னா வயசுல மூத்தவங்க நீங்க சரியான டைத்து கிளம்பி வர வேண்டாமா? உங்களை பார்த்து தானே அடுத்து உள்ளவங்க எல்லாம் கிளம்புவாங்க. சலிச்சிக்காதடி, தலைக்கு குளிச்சம் பார்த்துக்க, தலை காயவே இல்லை. இவ்வளவு நேரம் துவத்திக்கிட்டே இருந்துட்டேன். ஏக்கா, இதை சொல்ல உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? என்னைக்காவது சடை பின்னி சடையில பூ வச்சிருக்கீங்களா? ஒன்னும் கிடையாது. ஒரு சுடிதாரை தூக்கி மாட்ட வேண்டியது, ஹாயா தலையை விரிச்சு போட வேண்டியது. இது காஞ்சா என்ன, கழுத காயலன்னா என்ன? போற வழியில போற போக்குல காஞ்சிட போகுது. அன்னைக்கிலேயக்கா இன்னைக்கு செம கடுப்புல இருக்காங்க. பின்ன என்னடி மகேஷ், நாமளாவது ஒரு சேலையை கட்டிட்டு வர. அன்னைக்கிலேயக்காக்கு என்ன கேடாம்? காலுக்குள்ள ஒரு கொலா பேண்டு, அப்புறமா ஒரு உடுப்பை தூக்கி மேலூடி போட்டுட்டு ஒரு சாலைன்ற பேர்ல ஒரு ரோஸ் கலர்ல ஒன்ன தூக்கி போட்டுட்டு வாராவ. இதுக்கு என்னடி லேட் ஆக போகுது? ஆமாக்கா, நீங்க சொல்றது உண்மைதான். சேலையத்தான் பார்த்து கட்டுறதுக்கு லேட் ஆகும். சுடிதார் போடுறதுக்கு என்ன, சீக்கிரம் வர வேண்டியதானே? பாத்தீங்களாக்கா, கொஞ்சம் சீக்கிரமே நீங்க வந்திருக்கலாம் தெரியுமா? ஒவ்வொருத்தியா போன் பண்ணி வர வைக்கிறதுக்குள்ள எனக்கு தலைவலியே வந்துடும் போல தெரியுது. இவ வேற. ஹலோ, என்னடி? ஆமா ஏன் எல்லாரும் யாரில் வந்திருக்கான்னு சொன்னத வருவியோ? ஒன்ன தவிர இங்க எல்லாரும் வந்தாச்சு. ஒழுங்கு மரியாதை 5 நிமிஷத்துல வீதிக்கு வர, இல்ல வீட்டு பக்கமா கல் வரும் பாத்துக்க. யாருக்கா போன் பண்ணா? வேற யாரு, நம்ம நீலமட்ட நீலாம்பரி தான். பெரிய இவளாட்டம் எல்லாரும் வந்தாச்சுன்னா தான் நான் வருவேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்காடி. அதான் எல்லாரும் வந்தாச்சுன்னு சொல்லியாச்சு. நாய் இப்ப வரும். ஆமா, கிளம்பிட்டு வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கா. இவருக்கு எவ்வளவு எகத்தாளம். என்ன சார் என்ன சொன்னாரு? இந்த ஊர்லாம் பிடிச்சிருக்குல்ல? ஊரே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு புதுசா கிடைச்ச உங்க உறவுகளே ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. ரொம்ப தேங்க்ஸ். கண்டேன்
கேட்டி எல்லாரும் மொத்தமா இங்க வந்து காத்து கிடக்குறோம், நீ மட்டும் ஒண்டியா வந்து நிக்கிறியாடி? சிங்கிளா கண்டா வரும், பண்ணிங்க தான் கூட்டமா வரும். வாடி செனப்பண்ணி, யார பாத்துடி பண்ணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவா? பாத்தியா பண்ணி கூட்டத்து தலைவிக்கு கோபம் வந்துருச்சு. வயசுக்கு மூத்தவன்னு பார்க்காம பண்ணி கிண்ணின்னு பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் பல்ல உடைச்சு புடுவேன் பத்துக்க. ஐயே சண்டை போட்டுக்காதீங்க. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோமா இல்ல குஸ்தி மாலுக்கு போய்கிட்டு இருக்கோமா, இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? சிரிச்சுக்கிட்டே இருந்தா தான் நயன்தாராக்கா உங்க முகம் அழகா இருக்கும். பாரு அன்னைக்கிளி, அவ நீ சொன்னா மட்டும் தான் கேப்பா, சொல்லி வை, வாயை ஒழுங்கா பேச சொல்லு சரியா? ஏடி லேட்டா வந்தது மட்டும் இல்லாம ஏன்டி அவங்க வாயை புடுங்கிக்கிட்டு இருக்க? உனக்கு விளையாடுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நயன்தாரா கிட்ட வம்பளுக்கு தான் அன்னைக்கு மதிய சாப்பாடு நல்லா ஜம்மனி இறங்கும். அப்புறம் நைட்டு சாப்பாட்டுக்கு யாருகிட்ட வம்பளுப்ப? வேற யாரு, நம்ம சின்ன பொண்ணு கிட்ட தான். சின்ன பொண்ணுன்னு சொன்னப்பதான் ஞாபகம் வருது, அவ இன்னும் வரல பாரு. நான் சுடிதார் போடுறதுக்கே என்கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருந்தா, அவ வெறும் ஃபேன் ஷர்ட் தானடி போடுறா. இப்ப நீ அவ வந்தது நீ கேக்குற, என்கிட்ட கத்துனல்ல, கேட்காம விடுவேனா? கண்டிப்பா கேட்டுருவேன். வாடி வா, சும்மா வர்ற எனக்கே இப்படி உன் பின்னாடி வரவளை என்ன சொல்ல போற? ஏன்டி காலையிலே வந்து என்கிட்ட கேட்டுட்டு போனாலும் எத்தனை மணிக்குன்னு? நான் தான் சொன்னமில்ல 10 மணிக்கு கரெக்டா வந்துருனே. இம்புட்டு நேரமாடி? வேற ஒண்ணு இல்லக்கா, எங்க பூமாரிக்கு ஒரே காய்ச்சல் பாத்துக்கங்க, உடம்பு கொதிக்குதுக்கா. பிள்ளை இன்னைக்கு பள்ளிக்கிடமே போக சொல்லலக்கா. ஐயோ அப்புறம் என்னாச்சுடி, ஊசி போட்டியா இல்லையா? என்னடி சொல்ற, காய்ச்சலா? பிள்ளைய பாத்துக்கிட்டு வீட்டுல இருக்கலாம்ல? இல்ல தெரிஞ்சவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வா, நான் இப்ப வீட்டுல இருந்து பாத்துக்கிறேன்னு என் மாமியார் சொல்லிட்டாவ. ஓஹோ அப்படியாக்கா, பின்ன பிள்ளைக்கு ஊசி போட்டியெல்லாம் இல்லையா? இப்ப உள்ள காய்ச்சல்லாம் வந்தா சட்டுன்னு போக வர மாட்டேங்குதே. அப்ப ஸ்கூலுக்கு லீவ் போட்டாச்சா அவளுக்கு? ஆமா, இப்பதான் ஊசி போட்டு ஸ்கூல்லையும் போய் லீவை சொல்லிட்டு வந்துடலாம்ட்டு லீவை சொல்லிட்டு வந்தேன். டீச்சர் நாளைக்கு லீவு சொல்லலைன்னா வைவாவேன்னு ஒரே அழுக. அது பாதி பிள்ளைக்கு காய்ச்சி வந்துடும் போல. பள்ளிக்கடை வரைக்கும் போயிட்டு வரத்தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சுக்கா, இல்லைன்னா 10 மணிக்கு டாம வந்திருப்பேமுக்கா. விட்ரி அதை பத்தி ஒன்றும் இல்லை, பிள்ளைய தானே முக்கியம். இவளுகளை பாரு, சும்மா இருக்கவளுக சீவி சிங்காரிச்சு வரையும் பட்டு நேரம் ஆகுது. பிள்ளைய பார்த்துட்டு வரவ வேற சாயங்காலம் வந்து எதுவும் ஆஸ்பத்திரிக்கு போன மாட்டி, துணைக்கு வேணா நான் வரமிட்டி. பரவாயில்லக்கா, அவங்க அப்பா வந்து சாயங்காலம் ஒருக்கா கூட்டிட்டு போய் ஆவி பிடிச்சிட்டு வந்துருவோம், சளி நிறைய இருக்குன்னு சொல்லிட்டாவக்கா. அதனால எனக்கு ஒன்றும் வேலை இல்லை. இப்பதான் கல்யாணம் வீட்டு சாப்பாடுன்னா பிரியப்பட்டு சாப்பிடுவான்னு வாங்கிட்டு போலாம்ட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தேன்க்கா. தருவட்டாலும் பரவாயில்ல, இலையில இருக்கிறத அள்ளி வச்சுக்கலாம்னு நினைச்சேன்க்கா. அடியே, உன் இலையில இருக்கிறது மட்டும் இல்லாட்டி என் இலையில இருக்கிறதையும் பிள்ளைக்கு கூட்டு பாயாசம்னு ஆளுக்கு ஒரு கையில வாங்கியாந்து கொடுத்துருவோம். வீட்டுல ஒத்தையில இருக்கு, வாய்க்கு ருசியா 2 சாப்பிட்டா தானே சந்தோஷமா இருப்பா. அப்படியே உன் மாமியாவுக்கும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட வேண்டியதானே? அதான் இந்த டிஃபன் பாக்ஸ்ல 2 அடுக்கு இருக்குல்லக்கா, வாங்கிட்டு வந்தா ஆளுக்கு விட்டா சாப்பிட்டுக்கிடுவாவ. நாம மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுல அவங்க சாப்பிடலன்னா மனசு சங்கடமா இருக்குமில்ல. பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டு வரலாமாக்கா. அதான் எல்லாரும் வந்தாச்சு. இந்த சின்ன பொண்ணாலத்தான் லேட் ஆகுது. ஏன் சின்ன பொண்ணு வரதுக்கு இம்புட்டு லேட் ஆகிட்ட? லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவா இந்த சின்ன பொண்ணு. அது இருக்கட்டிண்டி, கையில என்னடி தூக்குவாளி யாரு வீட்லயும் கொடுத்துட்டு போறதுக்கா? சே ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான். பரவாயில்லையே, நாங்கெல்லாம் gift வாங்கல, நீ நல்ல பெரிய gift-ஆ தான் வாங்கிட்டு வந்திருக்கடி. gift குடுக்கையில சொல்லு, நாங்களும் ஒண்ணா நின்னு போட்டோ எடுத்துக்கறோம். What is nonsense you are talking? Bloody nonsense. இது ஒண்ணு gift கொடுக்கிறதுக்கு இல்ல, வரும்போதே பந்தி முடியையும் அதுல கொஞ்சோண்டி சாம்பார் வாங்கிட்டு வரதுக்கு. என்னது கொஞ்சோண்டி சாம்பார் வாங்கிட்டு வரதுக்கு இத்தா பெரிய தூக்குவாளியா? கொண்டு வர வேண்டாமா பின்ன? நாம என்ன சும்மாவா அவங்க வீட்டுக்கு சாப்பிட போறோம்? மொய் எழுதுறோம்ல, அந்த மொய்க்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட முடியுமா? அதான் கொஞ்சம் சாம்பார் வாங்கிட்டு வந்தா நல்லதேன்னு பார்த்தேன். அடியே, நீ எழுதுற 100 ரூபாய் மொய்க்கு இத்தா பெரிய சாம்பார் வாளியாடி? இதுக்கு மட்டும் சாம்பார் செஞ்சு ஊத்துனாலே 500 ரூபாய்க்கு செஞ்சு ஊத்துனா தான் நம்பும் போல. உங்களுக்கு எல்லாம் கல்யாண வீட்டு சாம்பார்னா பிடிக்கும், ஆனா வாங்குறதுக்கு வெக்கமா இருக்குமாக்கும். நாளைக்கு நான் வச்சு சாப்பிடுவேன்ல, அப்போ நீங்க வயத்தறிச்சல் படுவீங்க பாருங்க. அத நாளைக்கு நாங்க பாத்துக்கிறோம். சரி வா போலாம். அடியே, இந்த தூக்குவாளி கொண்டு வராதடி, கேவலமா இருக்கு. உங்களுக்கு கேவலமா இருந்தா நீங்க வீட்டுல இருங்க, நான் இந்த தூக்குவாளியோட தான் வருவேன். ஐயோ பாவம், நீ முதல்ல இந்த தூக்குவாளியில வாங்கிட்டனா மத்தவங்களுக்கு எல்லாம் சாம்பார் பத்துமோ பத்தாதோ? அது கல்யாண வீட்டுக்காரங்க கவலை, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.